ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் பட்டிக்காடு பொண்டாட்டி. இது தேங்க்கு பர்த்டே ஸ்பெஷலாக நான் கொடுக்குறேன். இதுக்கு அன்கட் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் உங்களோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங்கா பேபி டைகர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உனக்கு எப்படி விஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உன்னோட ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கஷ்டப்படாமலே கிடைக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இது பேராசை தான், கஷ்டப்படாமல் கிடைக்கணும்னு நினைக்கிறது பேராசை தான். இருந்தாலும் உங்களை தான் எங்கள் ஆர்மிஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல, அப்போது ஆர்மிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தானே நாங்கள் நினைப்போம். ஸோ அதனால் இது பேராசை தான். ஆர்மிஸ், எனக்கு இதுக்கு மேலே தேங்க் எப்படி விஷ் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ எனக்கு ஓவர் ஷையாக இருக்குது. ஸோ உங்களோட விசேஷம் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் திருக்கி விட்டு போயிருங்க, தேங்க்கு விஷ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் மோர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தயாங்க. ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், தயவு செய்து பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபேன் ஃபேக்ஷன், என்னோட இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான், இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா, என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்க்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு தோணும். அதனால் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங்கோட இன்ட்ரோன்னு பார்த்தா, தயாங்க ஒரு மாஃபியா பாஸ், ரகட். மாஃபியானாலே ரகடு தானே, பேட் பாய் தானே. ஸோ ட்ரக்கெல்லாம் கடத்திட்டு போயிட்டு வேறு நாட்டுக்கு விற்கிற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கான் தயாங். அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கேங் லீடர் தான் தயாங். நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ள், படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு, ரொம்ப 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 இன்னசென்ட், ரொம்ப கைண்டான பர்சன். நீங்கள் யாராவது ஒரு ஓய் அப்படின்னு சவுண்டு விட்டாலே அழுதுருவீங்க. ஸோ உங்களோட தயாங்கோட லைஃப் ஜேர்னியை இந்த ஒரு ஸ்டோரியில் ரொம்ப எமோஷ்னலாகவும், ஃபோர்ஸ்டு மேரேஜாகவும், ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப், ஜெலசி மூமெண்ட்டாகவும், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சியாகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போமா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. வயல், சொல்லுங்க சித்தி. ஆமாம், பட்டணத்துக்கு வந்ததுலேருந்து மூஞ்சியை தூக்கி வச்சிட்டே இருக்கியடி, எதுக்கு? எனக்கு பட்டணமே பிடிக்கல, இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் சடி கிராமத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு தெரிஞ்சேன், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன இப்படி புகையாக வந்துட்டுருக்கு? பட்டணம்னா சொர்க்கம்ன்றீங்க, எனக்கு என்னோடய கிராமம் தான் சொர்க்கமே. இங்கே வந்து என்னை அடைச்சி வச்சிட்ருக்கீங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சித்தி, நம்ம கிராமத்துக்கு போவோம் சித்தி. அடி, நான் என்ன மாட்டேன், நான் சொல்கிறேன். ரேணு பாட்டி தானே இருக்க வச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது? அவங்க பையனோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்காங்களே, நான் என்ன பண்ண முடியும்? ரேணு பாட்டிக்கிட்ட நான் போயிட்டு பேசுகிறேன், நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ரேணு பாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. ரேணு பாட்டி, தயவு செய்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் கிராமத்துக்கு போகணும், இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல பாட்டி. அடி, கண்ணத்தை காட்டி உன்னை விட்டேன்னு வையே, என்ன கிராமத்துக்கு போகிறேன்னு அப்படிலாம் உன்னை விட மாட்டேயோ என்ன? பாரு, என்னோட பையனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ எங்கேனாலும் போய்க்கோ, உடனே பாட்டி வந்துட்டு கட்டாயம்லாம் படுத்தவே மாட்டேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களா? என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி தானே இங்கே இருக்க வைக்கிறீங்க. இது என்ன பாட்டி, பட்டணமே எனக்கு பிடிக்கல பாட்டி, இங்கே ரொம்ப புகையாக இருக்குது, ரொம்ப வண்டி சவுண்டாக இருக்குது. கிராமத்தில் எப்படி சில்லுன்னு காற்றடிக்கும், இங்கே பாருங்கள் காற்றையே காணோம். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. கிராமத்தில் இந்நேரம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா? எந்த குழந்தைங்களோட சேர்ந்துட்டு தூரி விளாண்டுக்கிட்டு இருப்பேன், வயலில் ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருப்பேன். இங்கே யாரு கூடயும் விளாட முடியல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. தயவு செய்து என்னை கிராமத்தில் கூட்டிகிட்டு போய் விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ரேணு பாட்டிக்கிட்ட ஓவராக அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கன்னா உங்களை பார்க்குறாங்க. அடியே, உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவே ரொம்ப கொடுத்து வச்சவே இல்லைடி. உன்கிட்ட செத்தான், அவன் செத்தான். அவனை போட்டு நீ என்ன பாடுபடுத்த போறேன்னு தெரியல. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிருவாங்க. உங்களை மேலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இதே சேம் டைம் கார் சவுண்டு கேட்குது. நிறைய காரு அந்த வீட்டுக்குள்ளே வர சவுண்டு கேட்குது. இப்போ ரேணு பாட்டி தான், வாயினு வாய் மூடு வாயினு, என் பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா மாப்பிள்ளை வந்துட்டாங்களா, எப்போ கல்யாணம், எப்போ நான் ஊருக்கு போவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிராமத்துக்கு போகிறதுலையே தான் இருக்கீங்க. இப்போ ரேணு பாட்டியும் உங்கள் தலையில் ஒரு அடியை போட்டு கம்முன்னு நில்லடி அப்படின்றாங்க. நீங்களும் வாய மூடிட்டு நிற்கிறீங்க. இப்போது ஒரு பர்சன் ரொம்ப மாசா கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு தம்மை பற்ற வச்சுக்கிட்டே அந்த தம்மை ஸ்டைலாக பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். அவன் ஷூ மாட்டியிருக்கான். அந்த ஷூவை கூட வீட்டுக்கு வெளில கழட்டி வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. பாட்டி, என்ன பாட்டி இது? வீட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, ஷூ காலோட நடந்து வந்துட்டு இருக்காங்க, செப்பல் போட்டு நடந்து வராங்க, தம்மு பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பாட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பின்னாடி கட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வந்து 4 அடி சாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ரேணு பாட்டி உங்களை பார்த்து, அடியே வாய் வச்சுட்டு சும்மா இருடி, அவன் தாண்டிங்க பையன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே திரும்பி டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. செம மாசாக இருக்கான். அவனை பார்க்கவே உங்களுக்கு கெட்ட பையமாய் தெரியுது. அப்படியே உங்கள் சித்தியோட காதுகிட்ட போயிட்டு, சித்தி இதுதான் புது மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுமே ஆமான்னு தலையாட்டுறாங்க. சித்தி, இவங்க புது மாப்பிள்ளை கிடையாது, இவங்க ரொம்பவே கெட்ட மாப்பிள்ளை. போச்சு, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யாரும் தெரில, அந்த பொண்ணு செத்தா போச்சு போச்சு. ஐயோ சித்தி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், வாங்க நம்ம கிராமத்துக்கு நடைய கட்டிடுவோம், நடந்தே கூட போவோம் சித்தி, நான் கூட அவங்கள தூக்கிட்டு போகிறேன், இங்கே இருக்க வேணாம் சித்தி அப்படின்ற மாதிரி உங்கள் சித்தியோட காதில் போயிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே மாதம் நடந்து வந்த அந்த பர்சன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அதாவது ரேணு பாட்டி முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. வாதாயாங்க, உனக்கு இப்போ தான் வீட்டுக்கு வரணும்னு எண்ணமே வந்துச்சா அப்படின்ற மாதிரி அந்த பர்சனை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாடா, அது நம்ம பேபி டைகர் தான், பர்த்டே பாய் தான். இப்படி கேட்டுட்ருக்கவும் அவனும் கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழட்டி அவன் நிறையவே ஹேர் வளர்த்து வச்சுருக்கான். அதுக்கு மண்டைக்கு மேலே தூக்கி நட்டு வச்சுக்கிட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சி என்ன இவன் ஆம்பளை, முடி எவ்வளோ வளர்த்து வச்சுருக்கான், ஒரு பொம்பளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கல, அப்படியே அதை வெளில சொல்லிட்டீங்க. இப்போ அப்படியே யாராதுன்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணுறான். அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே இங்கிட்ட திரும்பி அவங்க அம்மா கிட்ட, அதாவது திரும்பலை, உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் அம்மா கிட்ட, மா யாரும்மா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படியே ரேணு பாட்டியும், ஏய் இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா, ஓயனடா. என்ன ஓயன? அடக்கி இருக்க பயலே, எந்த ஓயனன்னு கேட்டுட்ருக்க? நீ 10th படிக்கும்போது உன்னோட நெத்தியில் ஒரு தழும்பு வச்சாலே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் திரும்பி ரேணு பாட்டியை பார்க்குறீங்க. ஐயோ பாட்டி, இப்போ எதுக்கு இதெல்லாம் போயிட்டு புது மாப்பிள்ளைக்கிட்ட ஞாபகப்படுத்தி விட்டுட்ருக்கீங்க? ஐயோ சாரே, அதெல்லாம் நீங்கள் தலையில் ஏற்றிக்கிறாதீங்க. அது ஏதோ அறியா வயசில், பிஞ்சு வயசில் நான் அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காண்டி என்னைய மன்னிச்சுக்கோங்க, சாரி அப்படின்னு ஓவர் சைல்டிஷா தயங்க பார்த்து பேசுகிறீங்க. தயங்கு ஃப்ளாப்பே ஆயிட்டான். அவன் ஐஸை உங்கள் மேலே இருந்து விளக்கவே இல்லை. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, மா என்னோட மேரேஜை கேன்சல் பண்ணிடுங்கம்மா அப்படின்றான்.
இப்போ தயங்கோட அம்மாவும் கிறுக்கு பயலே, இதெல்லாம் சும்மா விளாட்டு காரியமா? நீ தான் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்னன்னா மேரேஜை கேன்சல் பண்ணிருங்கன்னு இருக்க, நான் விளாண்டுட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி ரேணு பாட்டி பிடிச்சி தயங்க வெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தாங்க ஒரு மாதிரி திருப்பியும் அவன் தம்ம பிடிச்சிட்டு இருந்திருப்பாள, அதை கீழே போட்டு அவனோட பூட்ஸாலேயே அதை அணைச்சிட்டு இன்னொரு தம்ம எடுத்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அதான் எனக்கு தான் பட்டிக்காடு பொண்டாட்டி இருக்காளே, அப்புறம் அதுக்கு நான் வேறு படம் தேடி போகணும் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லிட்டுருக்கான். ரேணு பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை, உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. பட்டிக்காடு பொண்டாட்டினா ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ அப்படியே நீங்களும் ரேணு பாட்டியை பார்த்து, பாட்டி இந்த சாரிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் இன்னொரு பொண்ணை பார்த்து தான் இந்த சாருக்கு முடிச்சு வைக்க போகிறீங்களா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு தப்பு தப்பு. ஐயோ பாட்டி அப்படிலாம் பண்ணாதீங்க. சாரே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? எதுக்கு நீங்கள் சம்மதத்தை கொடுத்தீங்க? அதனால தானே ரேணு பாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் ரொம்பவே கெட்ட பையனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக தாயங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசும்போது ஒரு மாதிரி உதட்ட பித்திக்கிட்டு அந்த கிராமத்து பொண்ணுங்களாம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாயங்களை எப்படி முடியும்? ஐயோ கொல்றாளே மா. ஆமாம்மா பட்டிக்காடு முன்னாடி தான். நான் உங்களுக்கு புரியலையா? ஏதாவது நிற்கிறாளே என்னோட ஃபோர்ஹெட்டில் தழும்பு வர வச்சாலே, ஏவா தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றான். அப்படி நீங்களும் சாக்கு, ரேணு பாட்டியும் சாக்கு, உங்கள் சித்தியும் சாக்கு. என்னது நான் உங்கள் பொண்டாட்டியா? யார் சொன்னா? அப்படிலாம் அவங்கள என்னாலலாம் கல்யாணம் படிக்க முடியாது. ஆளை பாரு, மூஞ்சி முகரி பாரு. சித்தி நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இவங்க ரொம்பவே கெட்ட பையனாக இருக்காங்கன்னு. இவங்கள நம்பி என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்கீங்க. சித்தி வாங்க நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் சித்தி கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ தாங்கதான் ஏய் பட்டிக்காடு நெல்றி அப்படின்றான். ஹலோ சாரே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போடி வாடின்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்ன அப்படி பேசலாம் கூடாது. ஆளு மண்டி பாடுறா, தழும்பு போட்ட இடத்துல இன்னொரு தழும்பை போட்டு விட்டுருவேன். ஹே தழும்பு போடுறி, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்ஹெட்டில் இல்லடி என்னோட லிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு கோவமே இருந்துச்சு. சித்தி இவருக்கு அம்மனு இருக்க சொல்லுங்கள், இல்லாட்டி நான் கன்னத்தை காட்டி ஒன்று விட்டுருவேன். என்னோட 5 விரலும் இவர் கன்னத்தில் பதிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் சித்தினா ஒட்டியே போய் மூடி, அவன் எவ்வளோ பெரிய கெட்ட பையன் அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. ஐயோ 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 தம்பி தம்பி பாருங்க, இவன் அறியா பொண்ணு தான், ஒன்றும் தெரியா பொண்ணு தான், பாவம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. வேணாப்பா இப்படிலாம் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத. இவளுக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை தான் செட் ஆகும். இப்படிலாம் பட்டணத்தில் வாழ்கிறதுலாம் இவளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவ யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பார்க்க மாட்டா. தப்புன்னு பட்டா டப்புன்னு அடிச்சிருவா. இவளாம் உனக்கு செட்டே ஆக மாட்டாப்பா, இவளை நான் கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சித்தி தயங்க பார்த்து சொல்லிட்டுருக்க. இப்போது தயங்க ஒரு ஃபோன் கால் வருது. தயங்கும் இப்போ உங்கள் எல்லாத்தையும் பார்த்து, பாருங்க இப்போ 3 பேருமே அமைதியாக இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, ஓகேவா? சைலண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறேன். ஸோ யாராவது சவுண்டு விட்டிங்கன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். மிரட்டிட்டே அப்படியே இந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் தான், ஜென்ஸ் தான் பேசுகிறாங்க. ஹலோ பாஸ், எங்கே பாஸ் இருக்கீங்க? என்ன பாஸ் நீங்கள் ஒரு பர்சனை கடத்திட்டு வர சொன்னீங்க, கடத்திட்டு வந்துட்டு எவ்வளோ நேரமாக தான் நாங்கள் குடோனில் வச்சுட்டு இருக்கிறது? அவன் எங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவான் உங்களுக்கு, சீக்கிரமாக வாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி அங்கிட்டிருந்து குரூப்பில் இருந்து ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தாயாங்கோ, ஏய் அவனை அடிச்சுக்கிட்டே இருங்கடா, அவனை அடிக்கிற சவுண்டு இங்கே எனக்கு காதில் கேட்கணும், அடிங்கடா
அப்படின்ற மாதிரி தாங்க ஆர்டர் போடுறான். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அங்கிட்ட எல்லாரும் ஒரு பர்சனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தாறுமாறு சவுண்டா இங்கிட்டு கேட்குது. அவன் அலற சவுண்டெல்லாம் கேட்குது. தேங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறான். இப்போ உங்களுக்கு கோபமாக வருது. இங்க பாருங்க சார், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பாவி ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நானே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்களை. இப்படிலாம் பண்ணாதீங்க, அடிக்கிறத நிப்பாட சொல்லுங்கள் சாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உங்கள் சித்தி உங்களை பார்க்குறாங்க. அடியோ ஓய், நீ ஏன்டே இப்படி பண்ணிட்டு இருக்க, கம்மனை இருடி அப்படின்றாங்க. நீங்கள் கம்மனா இருக்கிறீங்க. ஐயோ இல்லை, ஐயோ சித்தி நீங்கள் கம்மன் இருங்க. இப்போது அவர் அடிக்கிறத நிப்பாட சொல்லினா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே அடி வாங்கினா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ தாயங்க அப்படியே பார்க்குறாங்கள. நிப்பாட்டுடி, அழுகாதடி பட்டிக்காடே, அழுகாத, யோசத்தோடடி என் செல்லக்குட்டி, மை பொண்டாட்டு அப்படின்றான். நீங்கள் இப்போ தயங்கோட சீஸை காட்டி ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. தயங்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட அந்த ஹேண்டு பட்டதுக்கப்புறம் டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. உங்க மேலே லவ் ஃபாலில் இருக்கான்டா. அவன் எப்படி உங்களை எளிமையாக நினப்பான்? அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் அப்படி பார்க்குறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சித்தி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட சித்தியோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் கூப்பிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ தாயாங்க உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து உங்களை அப்படியே சோல்டரில் தூக்கிட்டாண்டா. தூக்கிட்டு அப்படியே உங்கள் சித்தியை பார்த்தோ, ரேணு பாட்டியை பார்த்தோ, பாருங்க, இவ என்னோட பொண்டாட்டி, இவ எனக்கு தான். எவ்வளோ நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். என்னோட பட்டிக்கோட பொண்டாட்டியோ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். யாராவது குறுக்க வந்தீங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்கா. நீங்கன்னா அவனை அடிக்கிறீங்க. சரி சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் 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 சார் 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 தயவு செய்து என்னை விட்டுருங்க. உங்களை எனக்கு பிடிக்கல. உங்கள் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது சார். சார் என்னை விடுங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு காரில் டொப்புன்னு போடுறான். நீங்கள் சார் என்ன பண்ண போகிறீங்க? சார் என்னை விட்டுருங்க. எனக்கு இது செட் ஆகாது. எனக்கு பட்டணம் செட் ஆகாது. நான் கிராமத்தில் தானே சரியாக இருப்பேன். எனக்கு இங்கே வாழ்க்கைலாம் எனக்கு செட் ஆகாது. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. உங்களை பிடிக்கலை. நீங்கள் ரொம்பவே கெட்ட பையன். நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. என்னை விட்டுருங்க சாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் வாய் முடி ஓயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் வாய் மேலே கையை வச்சுட்டு சாரி ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் சித்திக்கிட்ட போகணும். நான் கிராமத்துக்கு போனேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. தாங்க சும்மாவே உங்ககிட்ட ஃப்ளாப்பாகி போய் கிடக்கான். இப்படிலாம் நீங்கள் அழுதா அவனால் எப்படா முடியும்? ஏய் நீ வேற இன்னும் உங்ககிட்ட இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் விட்டுருங்க நான் எப்படி விடுவேன்? இருப்பா வாய் முல்லேன்னு வெயி எழுத்து அடிச்சு ஒரு வச்சிட வேண்டியே அப்படின்றான். நீங்களும் வாய மூடிக்கிட்டீங்க. இப்போது காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பேக் சைடு படுத்து கிடக்கீங்க. அவை ஓட்டுற ஃபாஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு கைகாலெலாம் கிடுகிடுன்னு நடங்குது. சாரு விட்டுருங்க சாரு அப்படின்றீங்க. உங்கள் அத்தை மயிரப்ப வாய் மயிர மூடலைன்னு வையி. உங்கள் அத்தை இப்போ நான் அப்போ சொன்னது நடந்துரும்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீங்களும் சைலண்ட்டாக ஆகிட்டீங்க. இப்போது காரை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வீடுடா. அது தயாங் சிங்கிளாக ஸ்டே பண்ணிகிட்ருக்க வீடு தான். அந்த வீட்டுக்கு தான் கொண்டுட்டு போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறான். நீங்கள் அந்த வீட்டை பார்க்குறீங்க காரில் இருந்த மாதிரியே. வீடே பயங்கரமாக இருக்குது. ஐயோ இதில் பேயெல்லாம் தங்குற வீடு மையே இருக்கே. இங்கே எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சாரே வாய் மூடி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து தான். நீங்கள் பயந்துட்டீங்க, உங்கள் வாய் மேலே கையை வச்சிட்டீங்க. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, யாராவது ஓய்னு ஒரு கற்று விட்டாலே அழுதுருவீங்கன்னு. நீங்கள் ரொம்பவே போல்டு தான், இருந்தாலுமே ரொம்பவே பயப்படவும் செய்வீங்க. இப்போ அப்படியே தாயாங்க ரொம்ப மாசம் இறங்கி வரான். வந்துட்டு ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்குறான்டா. நீங்கள் அவனை தள்ளி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. சரி சரி விடுங்க சார், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே தூக்கிட்டு போகிறீங்க, என்னை விடுங்க சார் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. தயாங்க ஏய் மேட்ரு பண்ண தாண்டி தூக்கிட்டு போகிறேன், வேறு எதுவும் உனைய தூக்கிட்டு போவாங்க, மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவன் என்ன அர்த்தத்தில் என்ன மீனிங்கில் பேசுகிறான்றதே உங்களுக்கு புரியலை. இப்போ நீங்களும் சரி ப்ளீஸ் சரி நான் எங்கள் கிராமத்துக்கே போயிடுறேன், உங்ககிட்டலாம் உரண்டை இழுக்க மாட்டேன், நான் தெரியாதனமா அது சின்ன வயசில் அவங்க தலையில் கல்லை தூக்கி எரிஞ்சிட்டேன், அதுக்கு ஏன் சாரே இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க, உங்ககிட்ட 1000 தடவை கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க சாரே அப்படின்ட்டு இருக்கீங்க. ஏய் வேறு க்யூட்டாக பேசுகிற உடைய மாதிரி கிராமத்து நாட்டு கொட்டையா அது வரைக்கும் பார்த்ததில்லடி, பார்த்ததே இல்லை. பரவாயில்ல இன்னொன்று தான் இருக்க அண்ணாமா இருக்காடி. இது வரைக்கும் எவ்வளவா ஸ்டைலான கேர்ள்ஸ்லாம் வந்து இனி மயக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஹோட்டலாக சுற்றிட்டு இருந்திருக்காளுங்க. ஆனால் அவளுங்க எவ்வளோகளையுமே யானைக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாவணிக்கிட்ட விழுந்துட்டேன்டி, தாவணிக்கிட்ட விழுந்துட்டு பாரு உனக்கும் எனக்கும் மேரேஜ் அவ்வளோதான், நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னோட பெருசு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான் உங்களுக்கு காதுக்கு என்னன்னு கேட்குது. ஐயோ இது என்னடா நம்மளுக்கு வந்த புது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே தான் உங்களை பெட்டில் டொம்முன்னு போடுறான். நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு சரி என்ன என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திக்கி 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 திணறிக்கிட்டே தேங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட லிப்பு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகி பதட்டத்தில் பேசினா எந்த மாதிரி லிப்பு லப்பு டப்புன்னு அடிக்குமோ அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே தாங் உங்களோட க்ளோஸ்அப்பில் வந்துட்டு என்னம்மா இருக்கடி லிப்பு பா பா அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் ஆகுது. ஏ நோட்டு கொட்டை பட்டி கோடே இப்பெல்லாம் பேசாத, கியூட்டாக பேசாத, உடனே பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடாக விழுந்துட்டு என்னை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் இந்த மாமாவை மேரேஜ் பண்ண உனக்கு பிடிக்கலையாடி அப்படின்ற மாதிரி தயங்கங்களை பார்த்து கேட்டுட்ருக்கா. நீங்கள் அப்படியே தயங்க பார்த்து உங்களை மாதிரி கெட்ட பையனெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அடுத்தவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் எனக்கு எப்படி பிடிக்கும்? நான்லாம் கிராமத்து ஆள், என்கிட்டலாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் என்கிட்ட எதுக்கு வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கவலைப்படுவீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி உங்கள் உதட்ட பிதிக்கிட்டே உங்கள் ஐஸில் டியோஸ் தேங்கிக்கிட்டு அழுகுறீங்களா இல்லை பயத்தில் இருக்கீங்களா என்னன்னே புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாங் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்லேயும் உங்ககிட்ட ஃபால் ஆகுறான், அவனால் முடியலை. ஏய் பட்டிக்கடை இப்போயே மேரேஜ் பண்ணிக்கிருவோமாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். ஐயோ என்ன சாரே நீங்கள் சும்மா என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் விளாடாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இங்கே பாருங்கள், என்னை கொண்டு போய் என்னோட கிராமத்துலேயே விட்டுருங்க, அப்புறம் நான் ஏதாச்சும் உங்களை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. தாயங்க ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு பண்ணடி பண்ணு எப்படின்னாடி என்னடி பண்ணும் பண்ணு, நான் என்ன வேணாம் நான் சொன்னேன், என்னன்னாலும் இந்த மாமாவை பண்ணிக்கோ, மாமா ரெடி தான் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் கிடக்குது, அந்த சேரில் போய்ட்டு உக்காந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். நான் இப்போது தமிழில் தயங்கோட போஸ்ட் காமிச்சிருக்கேன்ல, இது மாதிரி உட்காந்துட்ருக்கான்டா. அப்படியே அவனோட ஷர்ட்டில் மேலேருந்து பட்டனை ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களோட ஐஸ் அப்படியே மூடிக்கிறீங்க. இப்போ அப்படியே தயங்க உங்களை பார்த்து கண்ணை தர பாருடி அப்படின்றான்.
சரி, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க? ஏய், ஒழுக்கமா இருக்குது, வேர்க்குதுடி அப்படின்றான். அதுக்கு தான் சரி, கிராமத்தில் தான் சிலு சிலு சிலுன்னு காற்றடிக்கும், இங்கே உடத்தையும் காணும். உங்களுக்கு வேர்க்குதுன்னா எங்களோட கிராமத்துக்கு வாங்க. இப்போ எதுக்கு இங்கே வச்சு சட்டையெல்லாம் கலட்டுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்களே அப்படின்றீங்க. அடியும், இதுக்கு மேலே பேசாத. நீ பேச பேச என் காதில் தேன் வந்து பாயுது. பா, என்னம்மா இழுக்கிறாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. இப்போ திருப்பியும் தயாங்க ஒரு ஃபோன் கால் வருது. தயாங்கும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ பாஸ், ஜூலி மேடம் உங்களை பார்க்கணுன்றாங்க. கிளப்பில் தான் இருக்காங்க பாஸ், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்களும் எவ்வளவோ சொல்லி சமாளிக்கிறோம், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. சீக்கிரம் வாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட பேச, தயாங்க வந்து தொலைறண்டா, மூடே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்களை தான் பார்க்குறான். ஏய், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா ஓ அப்படின்றான். நீங்கள் திருத்திருன்னு முழிக்கிறீங்க. சரி, நான் எதுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும்? தா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, சேஞ்ச் பண்ணிட்டு வாடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சுடிதார் தானே அவங்க ஹேண்டில் கொடுத்து விட்றான். நீங்கள் வந்து இப்போ தாவணி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆனால் அந்த தாவணிலாம் வேணாம், நீ சுடிதார் வியர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டில் வந்துட்டு ஒரு சுடிதாரை கொடுக்குறான். நீங்களும் அந்த சுடிதாரை முன்னாடி பின்னாடி பார்க்குறீங்க. சரி, இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்குறீங்க. அப்படியே நாட்டு கட்ட, இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு கூடயா அவனுக்கு தெரியல. அந்த லெவலுக்கு நீ என்ன சண்டாடி, அப்பா அவனையே கட்டிக்க போகிறேன், நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி அப்படின்ற மாதிரி அவன் இப்படியே சொல்லிட்டுருக்கான். சரி, இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்ணும் பேந்துடும். அப்படியே நான் அப்படி பேசலை, போயிட்டு முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா ஓ அப்படின்றான். நீங்களும் போயிட்டு அந்த சுடிதாரை அப்படியே வேர் பண்ணிட்டு வரீங்க. செம க்யூட்டாக இருக்கீங்க. தயாங்க ஏற்கனவே உங்கள் மேலே லவ்வாலாம் இருக்கான், இப்போ ஓவர் ப்ரிட்டியாக வந்து நிற்கிறீங்க. தயாங்கால முடியலை, உங்கள் மேலே இருக்கிற ஐஸை அவன் அங்கிட்டும் நகட்டலை இங்கிட்டும் நகட்டலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏ ஏன் இங்கே வாடி அப்படின்றான். நீங்களும் ஒரு மாதிரியாகவே தயாங்க முன்னாடி போயிட்டு நிற்கிறீங்க. என்ன சாரே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது தயாங்கும் அவனோட பேக்கெட்டில் இருந்து ஒரு இயர்ரிங்ஸ் பாக்ஸ் தான் எடுக்கிறான். எடுத்து அப்படியே உங்ககிட்ட எந்திரிச்சு வந்து உங்கள் காதில் அவனாவே மாட்டி விட்டுட்ருக்கான். இப்போ தயாங்கோட ஃபேஸை நீங்கள் ரொம்ப க்ளோஸப்பாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது, ரொம்பவே டப்பு டப்பு டப்புன்னு துடிக்குது. இப்போ அப்படியே தயாங்க உங்களை பார்த்து திரும்பி, எதுக்கடி உன்னோட ஹார்ட் பீட்டு ரொம்பவே ரேஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அவன் கேட்குற எதுவுமே உங்களுக்கு புரியல. என்ன என்ன சரி கேட்குறீங்க, எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் தலையை சொல்லிடுறீங்க. பா, இப்படிலாம் இருக்கிறது தாண்டி என்னையோட நீ வந்து உங்ககிட்ட இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி சொல்கிறான். சரி, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க சாரே அப்படின்றீங்க. இப்போ தயாங்க அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி பாவா வெளில போகணும் அப்படின்றான். சரி, எங்கே போகிறோம்? என்னை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுங்க. அங்கே தாண்டி போகிறோம், வாய் மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றுறான். கிராமம்ட்டோன்னே நீங்களும் கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறானாக்கும் நினச்சி நீங்களும் அவன் பின்னாடி ஹாப்பியாக போகிறீங்க. இப்போ போயிட்டு காரில் ஏறி இப்போ காரை ட்ரை பண்ணிவிட்டு நேராக ஒரு கிளப்போட வாசலில் போயிட்டு தான் தயாங்க நிப்பாட்டுறான். சரி, இது எந்த இடம்? அடி, கிராமத்துக்கு போகணுன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வேணாமா? பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் தான் இது, இல்லவா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போனால் அங்கே இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலு. நிறையா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்லாம் பார்த்தா ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கிளப்னா அப்படி தானே இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிளப் இப்படி இருக்குன்றது தெரியாதுல்ல. இப்போ இப்படிலாம் ஆடிக்கிட்டுருக்கா, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலு. சரி, இது எந்த இடம்? டிக்கெட் எடுக்கணும், நீங்கள் டிக்கெட் எடுக்கிற இடம் என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
டிக்கெட் எடுக்கிற இடம் தான், மூடிக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. இப்போ தேங்க் முன்னாடி நடக்கா, தேங்க்கு பின்னாடியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலில் பயந்துக்கிட்டே நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ தேங்க் அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்காடுறான். அவங்க தேங்க் ஏத்தாப்புல ஒரு லேடி தான் உட்காந்துருக்காங்க, கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு. அவங்களுமே ஷார்ட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த லேடியை. தேங்கிட்ட போயிட்டு, சரி என்ன இப்படிலாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு மாட்டியிருக்காங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாத இன்னசென்ட் கேர்ளா நீங்கள் தேங்கிட்ட கேட்க, அடியே கொஞ்ச நேரமாவது என்னை மயக்காம இரு, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு சரியா, அதுக்கப்புறம் மயக்கு, மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான். உங்களுக்குமே ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அந்த லேடியுமே ரொம்ப கோவமாக தயாங்க பார்த்து, தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, புரிஞ்சுதா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, வேறு உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போயிட்டுருக்கு, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிகிட்ருக்கோ, என்ன தயங்க நினச்சிட்ருக்க நீ, ஏய் அண்ணாடி சவுண்டை ஏற்றி பேசிகிட்டு இருக்க என்கிட்ட ஒருத்தருவே சங்க பாரு, உனக்கும் எனக்கும் விடால பிஸ்னஸ் டீலிங் மட்டும்தான், இந்த ட்ரக்கை எப்படியாவது கை மாற்றி விடணும், அதுக்காண்டி தான் உடனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன செய்கிறது, அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, என்னோட நாட்டுக்கொட்டை பொண்டாட்டியும் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அந்த லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த லேடிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. தயாங் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லேடின்னு தெரியும்ல உனக்கு, என்கிட்டே புகைச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி தேங்க பார்த்து அந்த லேடி மிரட்டா, ஏய் நீ எவ்வளோ பெரிய கேடி மயிருன்னு எனக்கு தெரியும், ஆனையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் மயிரும் எனக்கு தெரியும், அப்படி இருந்தாலுமே ஆனால் என்ன மயத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்ன வேலை பார்த்த, நீ என்ன வேலை பார்த்த, என்கிட்ட பிஸ்னஸ் டீலிங் போட்டு என்னோட எல்லா பிஸ்னஸ் டீலிங்கையும் உன்னோட கொல்லக்கோதலனுக்கு மாற்றணும்னு தானடி நினச்ச, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்குமாயிரோ, எனக்கு என்ன உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, என்னை ஏமாற்றி என்னோட பிஸ்னஸ் டீலிங்கை ஃபுல்லாக உன்னோட லவ்வருக்கு மாற்றி கொடுக்கணும் தானே உன்னோட திங்கிங், என்ன கரெக்டாக சொல்கிறேனோடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அங்கோட ஆப்போசிட்டில் இருந்து அந்த லேடி ஒரு மாதிரி பம்புரா, அதாவது தயாங்க அந்த லேடி தான் 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கிறதா தான் டீலு. இதில் வந்துட்டு அந்த லேடி என்ன பண்ணியிருப்பானா, தயாங்க ஏமாற்றி தயாங்கிட்ட இருக்கிற ட்ரக்கெல்லாம் மாற்றி அவங்களோட லவ்வருக்கு, அதாவது வந்து அந்த லேடி ஆல்ரெடி ஒரு பர்சனை லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டீலிங்கை முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவள் பிளான் பண்ணியிருப்பாள். அதனால தான் தயாங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன், அந்த ட்ரக் டீலிங்கெல்லாம் நான் முடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்கோம். தயாங்க நம்பியிருப்பான். ஆனால் அவள் தில்லாலங்கடி வேலை பார்க்குறது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருப்பான், கிளப்பில் வச்சே தான் அதையும் கண்டுபிடிச்சிருப்பான். அவளும் அவளோட லவ்வரும் பேசுகிறத வந்துட்டு தயாங்க கேட்டிருப்பான். கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜை எப்படியாவது பிரேக்கப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் அந்த டைமில் உங்களை பார்த்து லவ்வர் ஃபர்ஸ்ட் சைடாக வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு ஃபாலோ ஆகிருப்பான். இதெல்லாம் வந்துட்டு அங்கே வச்சு தாங்க சொல்லிட்டுருக்கோம். அந்த லேடி அப்படியே பம்புறா, அண்ணடே நீயும் என்னோட லவ்வர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நானே பெரிய தில்லாலங்கடி, எனக்கு மேலே பெரிய தில்லாலங்கடியா நீ இருக்கா, யாரையுமே நான் நம்ப மாட்டேன் புரியுதா, என்னை பெத்த அம்மாவாக இருந்தால் கூட அவங்களையே நான் நம்ப மாட்டேன், உடனே நம்பிடுவேனா, அவ்வளோ சீக்கிரம் நம்பிடுவேனா, உன் மேலே எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் உன்னைய செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அத்தா நீயும் எல்லாரும் சேர்ந்துட்டு பிளான் அடி பண்ணுறீங்க, பிளானு எனக்கு இருக்கிற வரைக்கும் இப்போ உன்னையும் என்னோட ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் பாவம் பொட்ட பிள்ளைன்னு விடுறேன், ஒத்த மயிறு இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி தயங்க அந்த பொண்ணை பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி நீங்கள் இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்டலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க ஃபோன் எடுத்து அவனோட பாடி கார்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இப்போ பாடி கார்டு வேகமாக ஓடி வந்துட்டு தயங்க முன்னாடி நிற்க, ஏய் இவளை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பாடி கார்டு உங்களை பார்த்து, மேடம் இங்கேருந்து வாங்க மேடம் நம்ம போகலாம். ஐயோ சாரி என்னை கிராமத்துக்கு வாய மூடு, நீ வாய மூடு
இன்னொரு தடவை கிராமண்டுக்கு இருந்தா செவலை கட்டி இருக்கிறவேன். ஏற்கனவே கட்டுப்பு மயிரில் இருக்கே, எந்திரிச்சு ஒழுங்கா அவன் கூட போயிரு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான் கத்துறான். நீங்கள் பயந்துட்டீங்க, அப்படியே எழுந்திரிச்சு பாடி கார்டு கூட போயிடுறீங்க. இப்போ பாடி கார்ட்டை தான் அழுதுகிட்டே போகிறீங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு, ஏன் கிராமத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்களா? ஏன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சாடர் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரியான ஆளாக தான் எல்லாரும் கெட்ட பையனாக தான் இருப்பீங்க போலுக்கு. இங்கே பாரு, உங்களுக்குலாம் நான் என்ன தான் பண்ணேன்னு எனக்கே தெரியலை. ஐயோ சாரே, நீங்களாவது அந்த சாருக்கு சொல்ல வேண்டியதானே, என்னை விட சொல்லுங்கள், எனக்கு கிராமத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்ட்டை சொல்ல, அவன் சொன்னால் மட்டும் தான் கேட்பானா? அவனும் ஐயோ மேடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் என்கிட்ட பேசுகிறத பார்த்தா தாங்க சார் என்னையும் கொன்றுவார், கம்முன்னு இருங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன, நான் யாரு கூடயும் பேசக்கூடாதா? அது எதுக்கு அவங்க வந்துட்டு முடிவெடுக்கிறாங்க, நான் அவங்க கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பாடி கார்ட்டை பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்கிட்டு தாங்க அந்த லேடிக்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வெளில வரான். இப்போ நீங்கள் அந்த பாடி கார்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறத தாங்க பார்க்குறான். இப்போது வேகமாக வந்து அவனுமே இந்த பாடி கார்டு முன்னாடி நின்றுட்டு பாடி கார்டை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். இப்போ பாடி கார்டும் சரி நான் எதுவுமே பேசலை பாஸ், அந்த மேடம் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே தாயங்கும், என்னடா நினச்சிட்டு இருக்கோ, என்ன கேனையாக்குறியா, என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, தம்மயிர் ஏதாவது சீக்கிரட்டாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன், சாவடிச்சிருவேன் அவனையா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே தாயங்க பார்த்து ஏன்னா சும்மா எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் மிரட்டுறது தான் வேலையாக போச்சா? சரியான ஆளாக தான்ப்பா இருக்கீங்க, இப்போ நீங்கள் ரொம்பவே கெட்ட பையன், உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி கார்டை பார்த்து சரி உங்களை பார்க்க ரொம்பவே நல்லவர் மாதிரி தெரியுது, தயவு செய்து இவர்கிட்ட இருந்து காப்பாற்றி என்னை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுருங்களே அப்படின்ற மாதிரி பாடி கார்டை பார்த்து சொல்ல தாங்க இங்கே ஜிவ்வுன்னு ஏறுது. ஐயோ ஒரு மாதிரி காண்டாகிறான். டிங்குத்த மாதிரி எவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா, அவனே எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கவே, அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான், வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காண்டா. இழுத்துட்டு போயிட்டு ஒரு கோயிலில் வச்சு உங்கள் கழுத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக தாலி கட்டிட்டு இருக்கான். நீங்கள் அவனோட ஹேண்டை பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்கீங்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார், சார் விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் அவ்வளோதான் உங்கள் கழுத்தில் தாலியே கட்டிட்டான். இப்போ நீங்கள் அந்த தாலியும் பார்க்குறீங்க, தயங்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. சரி என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என்னை கிராமத்தில் கொண்டு போய் விடுறேன்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களை நம்பி உங்கள் கூட வந்தேன்ல, எனக்கு தாலினா விளாட்டா போச்சா? தாலி தான் சார் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வேலி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் கூடலாம் சேர்ந்து என்னால் வாழ முடியாது. நீங்கள் வேற நான் வேற, நான் கோவில் கோலம் கிராமம் வயலை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எத்தனை பேர்த்த கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது சார், எதுக்கு இப்படி என்னை கொடுமைப்படுத்துறீங்க? ஐயோ இந்த தாலியை பார்க்க இந்த தாலியை என் கழுத்தில் சுமக்க எனக்கு அருவருப்பாக இருக்கு சார், விட்டுருங்க, உங்கள் கையாலேயே இதை என் கழுத்தில் இருந்து கழட்டிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், உங்கள் காலில் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்கோட காலில் விழுந்து அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கடா. தாக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் உங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு கிறுக்க பிடிக்குது. அவன் சைக்கோவாக இருக்கான், அவ்வளோ உங்களை லவ் பண்ணுறான், அவ்வளோ உங்களை காதலிக்கிறனால தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியே மேட்ச் பண்ணிக்கிட்டான். அப்புறம் எப்படி அவங்கள விடுவான்? முத்தா செவலை காட்டி விட்டு வேண்டி உடனே பிடிக்கொன்றனால தான் எல்லாரோட இதையும் மீறி உடனே நான் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். விட்டுருங்கட்டுக்கு இருக்கா, விடுறதுக்காடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் தாயா. சரி இல்லை சரி, நீங்கள் என் காலத்தில் தாலி கட்டினாலும் நாங்கள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டே குடுன்னு ஓடுறீங்க.
நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் மான்குட்டிடா, நீங்கள் மான்குட்டி. துள்ளி குதிச்சு அந்த இடத்த விட்டு தாங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தாங்க இப்போ உங்கள் பின்னாடியே அப்போ நிற்கலன்னு வையி நான் பண்ணுவேனே தெரியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தாங்க போய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி மெயின் ரோட்டுக்கு ஓடிட்டீங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயா ஒவ்வொரு காரையும் நிப்பாட்டி ஹெல்ப் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண முன்னாடி வரமாட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தயாங் மாதம் நடந்து வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டு போயிடுறாங்க. இப்போது ஒரு பெரிய கார் தாண்டா அந்த ரூட்டில் வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த காரை மறைச்சி அதில் ஒரு பர்சன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அவங்களுமே அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. தயாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் என்னோட பேர் ஒயன் சார், ப்ளீஸ் எங்களோட கிராமத்திலே கொண்டு போயிட்டு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க அந்த பர்சனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே காரை விட்டு இறங்கி அப்படியே உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக கொண்டு போய் விஜய் வா காரில் ஏறு அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேண்டை பிடிக்கும். இப்போ தாங்க அப்படியே அந்த பாட்டுக்கு வந்துடுறான். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே அந்த பர்சனோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு தான். மயிர என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு? ஏய் என்னடி ஒன்னா வீம்பு மாதிரிக்கே பண்ணுறியா? வீம்புக்குனே பண்ணுறியாடி? அழகம் மேரேஜ் ஆயிடுச்சு அவ்வளோதான். நீ எந்த மயத்துக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாலும் நான் வந்து நிற்பேன்டி. ஹே மூடிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்து தாங்க கத்திட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சனும் தாங்க பார்த்துட்டு ஹே பொண்டாட்டியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட பொண்டாட்டியே உனைய விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ எந்த லெவலுக்கு நீ கேடியாக இருப்ப? அவளை காப்பாற்றி அவளோட கிராமத்தில் நான் விடுவேண்டா அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் சொல்ல இப்போ தாங்க கோவமே வந்துச்சு. தான் ஜேகே இப்போ நீங்கள் இங்கேருந்து போனால் உனக்கு நல்லது போடா, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது நம்ம ஜேகே தான். என்னடா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அவங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அவளை கொண்டு போய் அவளோட ஊரில் நான் விடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ அப்படியே தாங்க பற்றிக்கிட்டு வருது. அப்படியே உங்களை பார்த்து திரும்பி முறைக்கிறான். மயிறதுக்கெல்லாம் நீ தாண்டி கோரணும், நீ தான் கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சீஸ்லேயே ஒரு பஞ்சு வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க சார் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்பயுமே மிருகமாக தான் இருப்பீங்களா? உங்களை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தாங்க செம கோவமாயிடுச்சு. என்னுடைய முத்தம் மயிறு உன்னோட புருஷங்காரே நான் உன் குளத்தில் உன்னை தொட்டு தாலி கட்டுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசாம இந்த மயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஆமாம் நீங்கள் பறிக்கு தானே? அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் அடிக்க கை ஊங்குறீங்க, அடிக்கிறீங்க. யாரனாலும் அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இதுதான் உங்களோட எண்ணமா? எப்படி இருக்கீங்க நீங்கள்? உங்கள் மூஞ்சியை போய் கண்ணாடியில் பாருங்கள், உங்களையும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா? தாங்க செம கோவமாகுது. ஏன்னா தாங்க ஜேகே கூட கம்பேர் பண்ணி பேசுகிறது தாங்க சுத்தமாக பிடிக்கல. ஒன்றா பார்த்தானே அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஃபாலு லவ்வு இதெல்லாம் என்னன்னே தெரியாத ரொம்பவே சைல்டிஷ் பிஹேவியர் கேர்ளு. அதனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. தாக்கு கின்னுன்னு ஏறுது. ஏன்னா எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆள் அவனை பிடிக்கலைன்னு சொல்கிறது அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகுது. பிடிக்கலைனாடி சொல்கிற, பிடிக்கலைனாலும் நீங்கள் என் கூட தாண்டி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துண்டு கட்டாக தூக்குறான். இப்போ ஜேகே தான் தாயங்கோட ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டிட்டு ஒழுங்காக அவளை இறக்கி விட்டு போயிரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி தாயங்க மிரட்டா. தாயங்க அப்படியே ஜேகே பார்த்து திரும்பி மயிறு அவன் என்னோட பொண்டாட்டி சரியா?
உள்ள நுழைஞ்சினா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். வாய் மூடிட்டு நீ கிளம்புறது தான் உனக்கு நல்லது. நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே பார்த்து மிரட்டிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காண்டா துண்டு கட்ட. நீங்கள் அழுகுறீங்க. சரி எதுக்கு எப்படி என்னை கொடுமைப்படுத்துறீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. தாங்க கேட்பான். இப்போ எங்கே கார் நின்றுச்சோ அதே இடத்துக்கு உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த காரில் உங்களை தொப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ காரை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறீங்க. ஆனால் தாங்க விடலை. இப்போ நேராக அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இப்போ பெட்டில் தான் போடுறான். பெட்டில் போட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இது வந்துட்டு அன்கட்டு நம்ம டெலிகிராமில் பார்ப்போம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்கடா. தேம்பி அழுகுறீங்க. திணறி அழுகுறீங்க. உங்களுக்கு முடியலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி ஒரு மிருகத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? எனக்கு இவங்க கூட சேர்ந்து வாழவே பிடிக்கல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறீங்கடா. தென் என்னன்னா என்னோட வீடே ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. அங்கேருந்து உங்களால் எஸ்கேப் ஆகி எப்படி போக முடியும்? அங்கே இருக்கும்போது உங்களால் எஸ்கேப்பே ஆக முடியாது. இதை சொல்லப்போனால் உங்களை கிட்னாப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க மாதிரி தான் இது. தயாங் இப்போ வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்துட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு மயிறு என்னடி ஒரு சீன் மயிறு போட்டுட்ருக்கா, காப்பாத்து நீ கத்துனால எவனும் வரமாட்டான். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அவ்வளோதான். இது கடவுள் போட்ட முடிச்சு. இதை மாற்ற எந்த கொம்பனாலும் முடியாது. எவனும் என்னை ஏற்றுட்டு வரமாட்டான். நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியப்பாரு, புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சரி, என்னை மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி என் கூட இருந்தாலும், என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஓயன் எப்பயுமே இந்த தயங்கு இல்லை. இந்த கெட்ட பையனுக்கு எப்பயுமே இந்த ஓயன் கிடையாது. புரியுதா? உங்களை எப்பயுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸில் டியோஸ் தேங்க பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்கு டென்ஷனே ஆகுது. மயிரை கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க கூட சாந்தி முகூர்த்தமும் நடந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னடி பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு கத்துறான். இப்போ அப்படியே நீங்கள் தயாங்க பார்த்து என்ன சரி நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னை பற்றி, நீங்கள் என்னைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டாயப்படுத்தி என் கூட இருந்துட்டு என்னை இவங்க கூட சேர்ந்து வாழ சொன்னா நான் வாழ்ந்துடணுமா? என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை எப்பயுமே ஏற்றுக்கவே மாட்டேன். உங்களை எனக்கு பிடிக்காது. உங்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த தாலிக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்கள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்கடா. தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. போட்டி மயிறு போட்டி, இதுக்கு மேலெல்லாம் உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. என்னால் புரிய வைக்க முடியாது. என் கூட சேர்ந்து வாழ முடியாது. இதே சொல்லி என்னை விருப்பேற்றிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் உன் மேலே உன்கிட்ட விழுந்துட்டேன்டி. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன். அது எப்படி உன்கிட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியலை. வாயான் என்னை ரொம்ப கிறுக்காக்கிட்டு இருக்க. நீ அத்தா மயிறு, நீயே வந்து என் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு கேட்க வைப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு வெறி பிடிச்சி ஒரு மாதிரி அப்செட்டாக அவங்கக்கிட்ட பிடிச்சி கத்திட்டு அவனுமே போயிடுறான். இருந்தாலும் உங்களோட திங்கிங் அவனை பிடிக்காது அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற மாதிரி தான் உங்களோட திங்கிங். இப்போது நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வாஷ்ரூம் தான் போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் இங்கே எந்திரிக்க கூட முடியல. அந்த லெவலுக்கு தாயங்க உங்களை ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணியிருப்பான். சுத்தமாக முடியல. எந்திரிச்சு பெட்லேருந்து கீழே தான் கால் எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வைக்கும் போதே கீழே விழுக போகிறீங்க. அம்மா அப்படின்ற ஒரு சவுண்டு தான் தாங்க்கு கேட்குது. இப்போ தாயங்க வேகமாக ஓடி வரான். ரூமுக்கு வந்து பார்க்குறான். நீங்கள் கீழே விழுந்து கிடக்குங்க. ஏ வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து தூக்குறான். இங்கே பாருங்கள், என்னை தொடாதீங்க, எனக்கு உங்களை பிடிக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட என்னடி பண்ணே? என்ன பண்ணே? கீழே விழுந்து கிடக்கேன் தானே உடைய வந்து தூக்கிட்டு இருக்கே. என்ன பண்ணே இப்போ? என்னடி பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் தயவுசெய்து இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளில போங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. என்னடி வெளில போக சொல்கிற? புருஷன் தாண்டி நாடு. கீழே விழுந்து கிடக்க பதறுது, இங்கே வலிக்குது. நீ விழுந்தது உனக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் ஐஸில் டியர்ஸ் தேங்க உங்ககிட்ட வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் தாங்கோட இந்த லவ் உங்களுக்கு புரியலை. அவன் இப்போ கூட லவ்வாக பேசாமல் வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். உங்களுக்கு எப்படா பிடிக்கும்? எதுக்கு என்கிட்ட இப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களை எனக்கு பிடிக்கல, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. என்னை பார்த்துக்க, எனக்கு தெரியும். தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாயங்கிட்ட கையெடுத்தே கும்பிட்டீங்க. இப்போ தாயங்க அப்படியே உங்களை இறக்கி விட்டு தம்மாயிரு, நான் செத்தாதாண்டி யாருமா உனக்கு புரியும். என்னோட தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் என்னோட அருமை உனக்கு புரியாதுடி. அந்த தாலி கயிறு உன் கழுத்தை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் தான் என்னோட அருமை உனக்கு புரியும்டி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள்கிட்ட வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு போயிடுறான். நீங்கள் அழுதுகிட்டே வாய்ஸில் யோசித்தீங்க. அப்படியே வாஷ்ரூம்க்கு நடந்து போகிறீங்க. ஆனால் உங்களால் நடந்து போக முடியலை. ரொம்பவே பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. இருந்தாலும் நீங்களுமே அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தாவணி எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. ஏன்னா உங்ககிட்ட தாவணி மட்டும்தாண்டா இருக்குது. ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துருப்பான். அந்த ஒரு சுடிதார் தான், வேறு உங்ககிட்ட சுடிதார்லாம் கிடையாது. அதனால தாவணியை வியர் பண்ணிட்டு அப்படியே வெளில வரீங்க. இப்போ தாயாங்க அப்படியே யார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டே அப்செட்டாக உட்காந்துட்ருக்கான் அவன் தலையில் கை வச்சுட்டு. இப்போ நீங்கள் அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் கிராமத்தில் இருந்தால் எந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி இங்கேயுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தாங்க உங்களை பார்த்து எதுக்கு இப்படி வேலை பார்த்துட்ருக்கா, உடனே நான் வேலை பார்க்க சொன்னேனா அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ நீங்களுமே எங்கள் கிராமத்தில் இருந்தால் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். உங்கள் மேலே உரிமை எடுத்து ஒன்று இந்த வீட்டில் நான் வேலை பார்க்கல. எப்படியே நீங்கள் விட்டு தொலைய மாட்டீங்க. இங்கே தான் நான் அடிமை மாதிரி இருக்க போகிறேன். என் தலையெழுத்து என்ன சொல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுத்துக்கிட்டே அந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருக்கீங்க. தாயங்க நீங்கள் இப்படி பேச தாயங்க வெறுக்க அவனால் சுத்தமாக முடியலை. பாவம் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அங்கே ட்ரக் டீலிங் வேறு போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங்க்கு கூட பாவம் நம்ம தாயங்க போல். அவ்வளோ பெரிய மாஃபியா பாஸே நீங்கள் ஆட்டி படைச்சி ஃபீலிங்காக உட்கார வச்சிட்டிங்க. ஏய் நான் வரலடா, விட்டு தொலைங்கடா, உசுரா வாங்காதீங்க, நீங்களே முடிச்சு தொலைங்க, உசுரியா ஓவியம் வாங்காம அப்படின்ற மாதிரி தாங்க கத்திக்கிட்டு இருக்கான். தாங்க ரொம்பவே அப்செட்ரா. இதே சேம் டைம் இன்னொரு ஃபோன் கால் வருது. தாங்க அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, என்ன? உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு தாண்டா. யாரோ பேசுகிறாங்க. தாயங்கோட அம்மா, அதாவது ரேணு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாயங்க அவ்வளோதான் கல்லந்த டேஸ் தேங்குது. என்னது, அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ இது உங்களுக்குமே கேட்குது. சார், ரேணு பாட்டி இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு கேட்டுட்ருக்கீங்க. வாயை மூடு. இப்போ நான் போகணும், கம்முன்னு இரு, எதுவுமே பேசாத, என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி தாயங்க இப்படி
ரொம்ப கோவமாக இருந்துச்சு. அப்படியே அம்மா இல்லையே, அம்மா உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் அப்படியே அந்த வீட்டை விட்டு அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ஃபோனை எடுக்கிறான், வைக்கிறான், வீட்டை விட்டு வெளில போகிறான், திருப்பி வீட்டுக்குள்ளே வரான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, நானும் உங்கள் கூட வரவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னடி என்னடி வரவான்னு கேட்குறேன். எங்கள் அம்மாவுக்கு உடனே தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே தானே பிடிக்கும், அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் அவங்கள விட்டு விலகியே இருந்தேன். இப்போ உன்னை மேட்ச் பண்ணிக்கிட்டது கூட அவங்களுக்கு தெரியாதுரே, தெரியாது. உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நிப்பாட்டி நானும் ஓயனும் மேட்ச் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன ஓயன் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலையே கீழே முட்டிங்கால் போட்டு பாவண்டா நம்ம தயாங் அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் எதுக்காண்டி அழுகாத தயாங், நீங்கள் கத்தும் போது நீங்கள் திட்டும் போது கூட அழுகாத தயாங். ஒரு மாதிரி ஐஸில் டேர்ஸ் தேங்கி உங்ககிட்ட கத்தி தான் பேசியிருப்பான். ஆனால் இப்போ தாங்க அழுகிறத பார்த்து உங்களால் தாங்க முடியல. சரி 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 சரி, அழுகாதீங்க அழுகாதீங்க, வாங்க நம்ம போகலாம், ரேணு படிக்கிட்டு போகலாம். என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ், தயவு செய்து என்னையும் கூட்டிகிட்டு போங்க. எனக்கு ரேணு பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், என்னையும் கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? தாயம் பார்க்குறான். போவண்டி போவோம் போவோம், என்ன பண்ண, போய்தான் ஆகணும் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே தாண்டா இருக்கீங்க. ரொம்ப அழுகிறான் தாயாங், அவனால் தாங்கிக்க முடியல. நிறைய பேர் வந்திருக்காங்க, தாங்கிக்க முடியல. மா என்னம்மா, எப்படிம்மா, நல்லா தானம்மா இருந்தீங்க, என்னை விட்டுட்டு எதுக்குமா போனீங்க, எதுக்கு போனீங்க? என்னன்னா நல்லா இருக்கணும், இந்த வேலை பார்க்காதரான்னு எவ்வளவா என்கிட்ட சொன்னீங்க. நான் தான் கேட்கல. என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியலை. தயவு செய்து என்கிட்ட வந்துருங்கம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதும்மா, அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அழுதுட்ருக்கான். நீங்கள் தயங்க பக்கத்தில் நிற்கிறீங்க, அப்படியே தயங்க உங்களை ஹக் பண்ணிட்டு அழுகிறாடா. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அப்படி உங்கள் லெக்க கட்டிக்கிட்டு அழுதுட்ருக்கான். ஓயன் அம்மாவை எந்திரிக்க சொல்கிறேன், என்னால் முடியல ஓயன், ப்ளீஸ் ஓயன், அம்மாவை எந்திரிக்க சொல்லு, அம்மாவை இப்படி படுக்க சொல்லாத, இங்கே பாரு, அம்மாவை எந்திரிக்க சொல்லு ஓயன், உடனே நான் விட்டுரு, நீ எனக்கு வேணாண்டி, நீ சந்தோஷமாக இரு, உடனே நானே கொண்டு போய் என்னோட கிராமத்தில் விஷயம் ஓயன், அம்மாவை எந்திரிக்க சொல்லு, உன்னை கொடுமைப்படுத்தவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீ வேணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுத்த மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாவை மட்டும் எந்திரிக்க சொல்லு ஓயன், ப்ளீஸ் ஓயன், உன்னை கெஞ்சி கேட்குறேன், எந்திரிக்க சொல்லு ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாவம் ரொம்ப அழுதுகிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சரி அழுகாதீங்க, சரி அழுகாதீங்க. பாட்டி எப்படி திருப்பி வருவாங்க? வரமாட்டாங்க. சரி, இங்கே பாருங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. சரி, இதை அப்படி விட்டுருங்க, பாட்டி நம்ம கூட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. தயாங்கும் தெரியும் திருப்பியும் அவங்க அம்மா வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டு. தயாங்க்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அழுகிறான். ஃபெனல் ஃபங்க்ஷன் இப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸாக எமோஷ்னலாக தாங்க அழுதுகிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் கூட அவன் அழுகாமல் இல்லை. அவன் ஐஸ்லேருந்து டேர்ஸ் தேங்கி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களை வந்து பார்த்தது, உங்ககிட்ட பேசினது, நீ வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னது, இப்போ தாயாங்க அவங்க அம்மாக்காண்டி எந்த லெவலுக்கு அழுதுட்ருக்கானோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட அழுகலை. ஆனால் அவன் வெறி பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட கத்துனா. இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே இருந்து வந்தது தான். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி அழுகாதீங்க, சரி
விட்டுருங்க, அழுகாதீங்க சாரே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு தயங்கோட டியர்ஸை தொடச்சி விட்டுட்டு இருக்கீங்க. தயங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டானா. ஹக் பண்ணிட்டு ஓயன் அவ்வளோதானா? எங்கள் அம்மா இதுக்கப்புறம் என்கிட்ட வரமாட்டாங்களே ஓயன்? என்ன ஓயன் இது வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? என்னையே இப்படி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல ஓயன். எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஓயன்? எதுக்குடி இப்படி எனக்கு மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு? சொல்லு ஓயன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த டைமில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறத தவிர வேறு வழியும் தெரியலடா. அதனால் தயங்க ஹக் பண்ணிவிட்டு நீங்களுமே அப்படியே காப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயங்க விடுங்க சார், யார் கையில் இருக்கு? விதி விளையாடுது. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? விட்டுருங்க சரி, பாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த ரேணு பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்படி உங்கள் கூட இல்லைன்றது உங்களாலையும் தாங்கிக்க முடியல. நீங்களும் தாயாங்கும் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே ரேணு பாட்டியை தூக்குறாங்க. தாயம் கத்தி அழுகுறான். நீங்கள் கோம் பண்ணுறீங்க. இப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரேணு பாட்டியை அடக்கமும் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், தாங்கு உலகமே இருந்துருச்சு. ஒரு ரூம்குள்ளே அடப்பட்டு கிடக்கான். வெளியவே வரமாட்டான். நீங்களும் எவ்வளவோ தாங்கிட்ட பேசி பார்க்குறீங்க. சரி, எனக்காண்டி வாங்க சார், வெளியே வாங்க சார். ரேணு பாட்டி இறந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் வெளியவும் வராமல் சாப்பாடும் சாப்பிடாம இப்படி உள்ள அடைஞ்சு கிடைக்கீங்க சார். நீங்கள் வெளியில் வாங்க சார், உங்களை நான் பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். வெளியில் வாங்க வாங்க சாரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்களா? நோ ரியாக்ஷன், நோ சே, எந்த ஒரு பதிலுமே ரூம்குள்ளேருந்து வெளில வரல. சரி, ரேணு பாட்டி திரும்ப வரப்போகிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓயான் என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இப்போதான் ஒரு சவுண்டு ரொம்ப லோன்லியாக கேட்குது. சரி, சத்தியமாக சொல்கிறேன், நான் கிராமத்து பொண்ணு, பொய் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் ரூமை விட்டு வெளியில் மட்டும் வந்து என்னை பாருங்க, என்கிட்ட பேசுங்க சாரே, பேசுங்க. உங்களுடைய காதல் புரிஞ்சிருச்சு எனக்கு. உங்கள் அம்மா இறந்தப்பயே எனக்கு புரிய வச்சுட்டீங்க உங்களோட காதலை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது. உங்கள் அம்மாக்காண்டி உங்களோட இந்த குணத்தையே தூக்கி போட்டுட்டீங்கல்ல, அப்போ எனக்காண்டி எதுவுமே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நம்பிக்கையா உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். வெளியே ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்காம தயவு செய்து வெளியே வாங்க சாரே, வந்து என்கிட்ட பேசுங்க சாரே. உங்ககிட்ட நான் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கோங்க. எனக்கு எதுவும் வேணாம். இப்போ உங்களை பார்க்கணுன்னு தோணுது, உங்களை ஹக் பண்ணணும்னு தோணுது, உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ப்ளீஸ் தயவு செய்து ஒரே ஒரு தடவை வெளியே வாங்க சாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. ரொம்ப இருட்டாக இருக்கு ரூமு. அப்படியே அதில் தயாங்
ஒரு மாதிரி தாடியெல்லாம் வளர்த்து மீசெல்லாம் வச்சு ஹேர்லாம் நிறையா வளர்த்துட்டு ஓவர் லோன்லியா கண்ணெல்லாம் டியர்ஸ் தேங்க நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருந்த மனசு இப்படி போயிட்டானேன்ற மாதிரி. சரி, என்னது இது கோலம்? எப்படி இருந்தீங்க? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் எதுக்கு சரியாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லி என்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்க? உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்க. இப்படி என்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் சரிங்க இந்த ரூமில் அடைஞ்சு கிடந்தீங்கன்னா என்னைய சரியாக பார்த்துக்குருவா? அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா நான் இருக்கேன்ல, எனக்காண்டி வாழணும்னு உங்களுக்கு தோணலைல. அப்போ இதுக்கு பேர் தான் காதலா? சொல்லுங்க சார், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவண்டா நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே தாங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. தாங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்களே உலகத்தில் இல்லைன்ற போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம தான் அவன் ட்ரக் டீலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிஸ்னஸ், அவன் மாஃபியா, அந்த இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரணமான மனுஷனா ரூம்குள்ளே அடைச்சி கிடக்கா. நீங்கள் அவனை பார்த்து கேட்குற எந்த கேள்விக்கும் தாங்கிட்ட வந்து நோ ஆன்சர். அப்போ இப்படி தான் இருப்பீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்ன சார் இப்படி இருக்கீங்க? நான் ரேணு பாட்டி வந்து பிறக்க போகிறாங்கன்னு சொன்னேன், அதை கூட என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்போ என்னை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓயன், எனக்கு முடியல ஓயன், எனக்கு தலை வலிக்குதுடி, தலை சுத்துதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீல் டவுன் போட்டு நீங்கள் உட்காந்து தான் இருப்பீங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான், ஹக் பண்ணிட்டு அழுகுறான். ஓயன், அம்மா வேணும்டி, எனக்கு அம்மா வேணும். எங்கள் அம்மா மடியில் படுக்கணும், எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி தாயாங்க அழுதுட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே தாயாங்க ஹக் பண்ணிட்டு, உங்களுக்கு அம்மாவா நான் இருக்கேன் சார், அம்மாவா நான் இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு அம்மா வேணும் அவ்வளோதானா? உங்களோட அம்மா என்னோட வயிற்றுல வந்து பறக்க போகிறாங்க சார், பறக்க போகிறாங்க. நம்மளோட குழந்தைக்கு நம்ம ரேணுனே பேர் வைப்போம், ஓகேவா? அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்க ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்கிப் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். ஓயன், ஆமாம் சார், நான் மாசமாக இருக்கேன். 45 நாள். ஒரு பொண்ணு மாசமானோன்னு அவங்க புருஷங்கிட்ட தான் சொல்லணும்னு நினப்பா. ஆனால் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லணும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அறைக்கு வெளியவே எவ்வளோ நாள்லாம் காத்துட்ருக்கிறது? சொல்லுங்க, எதுக்கு இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அம்மாக்காண்டி இவ்வளோ துடிச்சு போகிற ஒரு ஆள் கட்டுன பொண்டாட்டிக்காண்டி எவ்வளோ துடிப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சாரே. அன்னைக்கு ரூமில் நான் கீழே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பதறி போயிட்டு வந்தீங்க. அந்த பதட்டம் உங்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, ஹார்ட்டு பீட்டு ரேஸு என்னமோ சொன்னீங்களே, அதை நான் உங்களுக்குள்ள ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணேன் சாரே. உங்களோட இதயம் ரொம்ப வேகமாக துடிச்சிச்சு, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாரே, உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சாரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்க, உன் கழுத்தில் இருந்து என் தாலி இறங்கினா மட்டும்தாண்டி என்னோட காதல் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் உங்களுடைய காதல் என் மேலே இருக்கிறது ஒரே நிமிஷத்தில் எனக்கு புரிய வச்சுட்டு போயிட்டீங்க.
இதுக்கப்புறம் இந்த தாலி இறங்கணும் நான் எதுக்கு நினைக்க போகிறேன் சாரே, நினைக்க போகிறேன். அம்மாக்காண்டி அழுகும்போது கூட என்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்னை ஹக் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிடாதடி, என் கூடயே இருடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்களே. எப்படி சரி உங்களை விட்டுட்டு நான் போவேன்? உங்களோட காதல் எனக்கு புரிஞ்சு என்னோட மனநிலைமை எதுக்கு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. தாங்க இப்படியே உங்களை பார்த்து, ஓயன் எனக்கு அம்மாவா இருப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே தாயங்கோட சீஸை கப் பண்ணிட்டு, பொண்ணாட்டி எப்பயுமே அம்மாவுக்கு சமமாக இருக்க முடியாது சாரே, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிருவேன், அவ்வளவுதான். உங்கள் அம்மா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன் சாரே. எனக்கு இந்த பட்டணம் பிடிக்கல, எனக்கு இங்கே எதுவுமே ஒத்துக்கலை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உங்களுக்காண்டி தான் சார் இந்த பட்டணத்தில் இருக்கேன். வாங்க சார், என் கையை பிடிங்க சார், நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வாழுவோம் சார், வாழுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தாங்க கிராமத்துக்கு வர்றதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்துட்டு அவனோட அம்மா இங்கே தானே இருந்திருக்காங்க, அப்போ அவன் எப்படி அங்கே வருவான்? ஓயன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஓயன், ஆனால் எனக்கு கிராமத்துக்கு வர பிடிக்கலடி. எங்கள் அம்மா இருந்த வீடு இது, இங்கே இருந்து என்னால் வர முடியாது ஓயன் அப்படின்ற மாதிரி தாயங்க சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு தாயங்கோட மனநிலைமை நல்லாவே புரியுது. நீங்களும் இதை விட்டுறீங்க. வழக்கம் போல் தாயாகும் வெளில நடமாட ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் தாயாங்கும் ஹாப்பியாக லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்படியே உங்களுக்கு டேட்டை ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்பவே கேரிங்காக நார்மலான பர்சனாக அந்த ட்ரக் டீலிங்லாம் விட்டுட்டு லோடு மேன் வேலை நம்ம தாயாங்க பார்க்குறான்டா. பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை பார்க்குறான். ஏன்னா அந்த மேலே வேலை பார்த்ததே கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு லோடு மேன் வேலை பார்த்து உங்களையும் உங்களோட வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ரொம்பவே கேர் பண்ணி தாங்க பார்த்துக்கிறான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த பட்டணத்து வாழ்க்கைலாம் பிடிக்கலை, அதை நீங்கள் தாயங்கிட்டே சொல்லலை. ஏன்னா தாயங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கான் நார்மல் லைஃபுக்கு. அவங்ககிட்ட என்னத்தை போய்ட்டு சொல்லி என்னத்தை இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே இதை அப்படியே விட்டுறீங்க. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. ரொம்பவே கேர் பண்ணி தாயங்க உங்களை பார்த்துக்கிறான். உங்களையும் அவங்க குழந்தையும் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குறான். இப்படியே உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருதுடா. தாயங்க அங்கே லோடு மேன் வேலை பார்த்துட்ருப்பான். நீங்கள் தாயங்க ஃபோன் பண்ணி வழியில் கத்தி அழுத்துட்ருக்கீங்க. தாயங்க அங்கே பதறி போயிடுச்சு. அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு காசு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே உங்களை தேடி ஓடி வரான். நீங்கள் வீட்டில் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தாயங்க வந்து அவங்களோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லடி நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன் ஒயன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து உங்களை இப்போது ஹாஸ்பிட்டல் தாண்டா கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வழியில் கத்தி துடிச்சு அழுத்துட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. இதை பார்க்க தயங்கால முடியல. தாங்க ரொம்ப அழுகிறான். நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. சரி ப்ளீஸ் நீங்கள் அழுகாதீங்க. நீங்கள் எதுக்கு அழுக போகிறீங்க? அம்மா வரப்போகிறாங்கல்ல, அழுகாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த வலியிலையும் அந்த வேதனையில் அப்படியே தாயங்க பார்த்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியே தாயங்க உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஓயன் ரொம்ப வலிக்குதா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் தாயாங். நீங்கள் அப்படியே தாயங்கோட சீஸில் உங்களோட ஹேண்டை வச்சுட்டு, வலிக்கலை சரி வலிக்கலை, நீங்கள் அழுகிறது தான் எனக்கு வலிக்குது. இப்படி அழுதிங்கன்னா நான் எப்படி பெற்றெடுப்பேன்? நீங்கள் தைரியமாக இருந்தால் தானே எனக்கும் தைரியமாக இருக்கும். தைரியமாக இருங்க சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க.
அப்படியே தயாங்க அவனோட டியோஸ் எல்லாம் தொடச்சிட்டு, ஓயன் ஓயன் நான் தைரியமாக தான் இருக்கேன், நான் தைரியமாக தான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ நீ தைரியமாக பெத்தெடு, நீ நீ இப்படி அழுதேனா என்னால் எப்படி முடியும், அழுகாதடி அழுகாதடி, ரொம்ப வலிக்குதா அவன், ரொம்ப வலிக்குதா, ஐயோ டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்களே பண்ணுங்க, என்னோட பொண்டாட்டி வழியில் துடிக்கிற ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்படியே டாக்டர் தயங்கோட மூஞ்சியை பார்க்குறாங்க. மாஃபி ஆஃப் த கிங்கு எப்படி இருந்தாலும் இப்போ இப்படி மாறிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தயம் ஒன்றுமே கிடையாது, இது நார்மலாக எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற பிரசவ வலி தான், இதுக்கு நீங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ ஹாஸ்பிட்டலே ரெண்டாக்கிடுவீங்க இப்பளுக்கு, கம்மனு இருங்க, ஒன்றுமே கிடையாது, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, நீங்கள் அழுது தான் அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டுருக்கீங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரெஷர்லாம் இருக்கக்கூடாது, காமாக இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் தாயாங்க காம் பண்ண. இப்போ தாயாங்க ஒரு மாதிரி காம் ஆகிட்டு உங்களை காம் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே உங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ்ஸு அண்ட் தயாங்கும் கொடுக்குறாங்க. தயாங்க உங்கள் கூடயே தான் இருக்கான். உங்களோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, உங்களோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லடி புஷ் பண்ணு, அம்மா வரணும்ல, எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், புஷ் பண்ணடி புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தயாங்கோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட உங்கள் கண்ணு மூடலை, தயாங்கோட ஃபேஸ்லேருந்து விலகலை. அதே மாதிரி தயாங் உங்களையே தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஹேண்டை டைட்டாக கோல் பண்ணிகிட்டே உங்ககிட்டயே நின்றுக்கிட்டு இருக்கான். நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தயாங் ஃபேஸை பார்க்குறனால அந்த வலி கூட பெரிய வலியாக தெரியலை. ஏன்னா அதுக்கு மேலே பெரிய வலியே தயாங்க அனுபவிச்சிட்ருக்கா அம்மா இல்லைன்றத. அதனால் உங்களுக்கு இந்த வலி பெரிய வழியாக தெரியாமல் தயாங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க. இப்படியே குழந்தையும் பிறந்துருது. சொன்ன மாதிரி பேபி கேர்ள் தான் பிறந்திருக்கு. அப்படியே நீங்கள் மயக்கமாயிடுறீங்க. இப்போ டாக்டர் தயாங்க பார்த்துட்டு, தயாங் பேபி கேர்ள் தான் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தயாங்க்கு ரொம்பவே ஹாப்பி. அப்படியே தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தயாங்கோட ஹேண்டில் போய்ட்டு அந்த குழந்தைய கொடுக்க, அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அந்த குழந்தைய கையில் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அந்த குழந்தையோட சீஸில் கிஸ் பண்ணுறா. அந்த குழந்தை லைட்டாக சிரிக்கிக்கிட்டே சிரிக்கிறா. அப்படியே தயாங்க்கு ரொம்பவே ஹாப்பி. அப்படியே அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுக்குறதுனே தெரியாமல், ஏன்னா தயாங்க்கு தான் அம்மா கிடையாது, உங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுல்ல, இப்போது உங்களோட சித்தி தான்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர. அப்படியே அந்த குழந்தையோட சீஸில் கிஸ் பண்ண மாதிரியே தூக்கி உங்களோட சித்தி ஹேண்டில் கொடுத்துட்டு நேராக உங்களை தான் பார்க்க வரான். உங்களை ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து தயாங் உங்களை விட்டு விலகவே இல்லை. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ நீங்கள் கண்ணு முழிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்களும் லைட்டாக கான்சியஸ்க்கு வரீங்க. அப்படியே லைட்டாக கண்ணு முழிக்கிறீங்க. அப்படியே தயாங் உங்களை பார்க்குறான். ஒயர் ஆல்ரிட்டா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மாமா நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம குழந்தைய எங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதோ இரு ஒயன், இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் வேகமாக எழுந்திருக்கிறான். இப்போ நீங்கள் தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, அதுவும் என்னோட குழந்தை இங்கே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தயாங்க பற்றி சொல்லிட்டுருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி சொல்கிற? எனக்கு நம்ம பாப்பாவோட நீங்கள் தான் எனக்கு குழந்தை. நான் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் உங்களை தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். அதேமாதிரி உங்களையே பார்த்துட்டேன். நீங்கள் தான் எனக்கு குழந்தை. உங்களுக்கு நம்ம பாப்பா குழந்தை, அப்போ நான் யாருக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்க பார்த்து ஸ்டார்டிங்கில் எப்படி சைல்டிஷாக பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுகிறீங்க. தயாங்க உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு எப்பயுமே குழந்தை நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ உங்கள் சித்தி தான் அப்படியே ஆப்ரேஷன் அந்த வார்டுக்குள்ளே வந்துட்டு குழந்தைய அவங்கக்கிட்ட படுக்க போட்டு அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்ல, அதே மறந்துட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சித்தி விடுவாங்களா? குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது. 1 மந்த் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி லைஃப் இங்கிட்ட இப்படி போனாலும் உங்களுக்கு பட்டணத்து வாழ்க்கை சுத்தமாக செட் ஆகலை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட ஃபேஸை பார்த்தே தயாங்க புரிஞ்சுக்கிறான். இப்போ தயாங்க நேரம் உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் சொல்லுங்க மாமா, நம்ம கிராமத்துக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் தயாங்க பார்க்குறீங்க. ஏய் கிராமத்துக்கு போகலாமாடி,
எனக்கு இந்த பட்டணத்தில் இருக்கலாம் பிடிக்கல. கிராமத்துக்கு போய் வாழ்வோமா? எனக்கு வயல் வேலை சொல்லிக் கொடு. நான் வயலில் வேலை பார்க்குறேன். அங்கே போயிட்டு வயல் வேலை பார்த்து அங்கே ஏதாச்சும் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம். இங்கே வேணாம், கிராமத்துக்கு போவோமே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். அப்படியே உங்கள் ஃபேஸ் பூரா செம ஸ்மைலு. ஏன்னா உங்களுக்கு கிராமம் தானே பிடிக்கும், பட்டணம் தான் பிடிக்கல. செம ஸ்மைலு. அம்மா உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தயங்கம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அவ்வளோதான். நீங்கள் தயங்கம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்கம் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே நீங்கள் தயங் பேபி 3 பேருமே கிராமத்துக்கே போயிடுறீங்களா? கிராமத்துக்கு போயிட்டு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தயங் மாஃபி ஆஃப் த கிங்குன்றதே மறந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு வயல் வேலை பார்க்குறது, தோட்டத்து வேலை பார்க்குறது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, விறகடுப்பில் சாப்பாடாக்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலான லைஃபு தயங்க ரொம்பவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. தயங்க நாளுக்கு நாள் அவனோட எல்லாம் அந்த மாஃபி ஆஃப் த கிங்குன்றதையே மறந்துட்டு ஒரு கிராமத்தாலாக மாறி அவங்க கூட சேர்ந்து கிராமத்திலே வாழ்ந்துட்டுருக்காண்டா. அப்படியே தயாங் தோட்டத்தில் வயலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு வரான். அவங்களோட குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ தயாங் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறான் வயற்கட்டில். என்னடி பொண்டாட்டி, குழந்தைக்கு மட்டும்தானா, இந்த மாமாக்கெல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்க நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க வெக்கப்பட்டு. அடியே இப்படி வெக்கப்பட்டு என்னைய மயக்க வர்ற. சரி வா, காலார ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சும்மா அந்த பட்டணத்து ஆங்கிலத்தெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு பேசுகிறீங்க. அடியே பொண்டாட்டி வா, காலார பம்பு செட்டு வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றான். நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே தாயம் கூட ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்களா? தாயாங்க உங்களை பார்க்க, நீங்கள் தாயாங்க பார்க்க அப்படியே ஹை கான்டெக்டாக 2 பேரும் லவ்வபிளாக பேசிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து நடந்து எல்லாத்தையும் பேசி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த வயல் பக்கம் போயிட்டு அந்த இயற்கையான அந்த காற்று உங்கள் ஃபேஸில் அடிக்க ரொம்பவே லவ்வபிளான மூமெண்ட்டாக உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நார்மலான லைஃபாக உங்கள் குழந்தையோட சேர்ந்து போயிட்டுருக்கு. இப்படியே 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு வியூவர்ஸ் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். தயாங் அவங்க அம்மாக்காண்டி இந்த வேலையை தூக்கி போட்டாலோ உங்களுக்காண்டி கிராமத்துக்கு வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான். எவ்வளோ பெரிய மாஃபி ஆஃப் த கிங்காக இருந்தாலோ உங்களை பார்த்த லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடில் உங்ககிட்ட விழுகிறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஆனால் உங்கள் மேலே லவ் இருந்தனால தான் அவனோட கேரிங் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்தான். ஆனால் அது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் அவனை அவாய்ட் பண்ண அவனுக்கு கோபமாச்சு, டென்ஷன் ஆச்சு. அதனால தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பான். அவனோட காதல் ஃபோர்ஸில் தான் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு பேச இப்படியே 2 பேரும் சேர்ந்துறீங்கடா. ஓகே, எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பை டார்மிஸ், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் பார்ப்போம். பாய். அண்ட் கட்டு டெலிகிராமில் வந்துருங்க.